பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற வாரம் சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அதிக புதிய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். ஒரு சேர் கூட எம்டியாக இல்லாதபடிக்கு நிறைய ஜனங்கள் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அத்தோடு கூட ஆண்டவர் நிறுத்தவில்லை, அருமையான செய்தியை கொடுத்து இறுதி ஜெப நேரத்தில் மக்களுக்காக ஜெபித்த பொழுது அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடின. ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற்றன. ஜனங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டன. ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்தார். நல்ல விருந்து பரிமாறப்பட்ட, சுவையான விருந்து பரிமாறப்பட்டது. அந்த அனைவரும் திருப்தியாக கடந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த தாங்கிய அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை இதை போலவே நமக்கு மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சே ஹாலில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மார்த்தாண்ட பகுதி ஜனங்களெல்லாம் இப்பொழுதே நீங்கள் அதற்காக ஆயத்தப்படுங்கள், தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோரில் மிக சிறப்பாக நடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, 3 வேளையும் கனம் பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து நல்லபடியாக கூட்டங்களை நடத்துகிறார்கள். இது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கிறது. அங்கிருப்பவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மனநிலைமையை கொண்டு வருகிறது. நிறைய பேருக்கு கடைசி காலங்களில் எப்படி ஒரு ஆவிக்குரிய இடத்துல இருக்கலாம் அப்படி தான் சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு இங்கே வரலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளுமே செய்து கொடுக்கப்படும். அங்கே தங்கியிருந்து வேலை செய்வதற்கும் நமக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதையும் கூடவே நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களை தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் கூட உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த தினமும் உங்களுக்காக ஜெபிப்போம் என்பதை உறுதி கூறிக்கொள்ளுகிறோம். பாருங்கள், லூக்கா 8வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய பைபிளை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 8ஆம் அதிகாரம், அதில் நான் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். படகு ஓடையிலே அவர் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழற்காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினாலே நிறைந்தது. ஒரு சமயம் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோடு கூட அக்கறைப்படுகிறார். இரவு நேரம் அங்கே அவர் நித்திரையாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மிகவும் மிகவும் ரேராக, அபூர்வமாக நாம் பைபிளில் பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் நித்திரையாக இருந்தார். இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தலையாணையை வைத்து அவர் நித்திரையாக இருந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உண்மையிலே அவர் நித்திரையாக இருந்தாரா, இல்லாவிட்டால் நித்திரையாக இருப்பது போல அவர் காண்பித்தாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட இந்த இடத்தை நாம் வாசிக்கிற பொழுதுலாம் கர்த்தர் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது சுழற்காற்று வந்தது, புயல் காற்று வந்தது, தண்ணீர் உள்ளே வந்தது. அவர்களுக்கு மோசம் உண்டாகத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக அளவிற்கு அங்கே அதிகமான பிரச்சனைகள் உண்டாயிற்று என்று நாம் காண்கின்றோம்.
எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் கண்களை மூடிக்கொள்ளுகிறாரோ, இஸ்ரவேலை காண்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் தன்னுடைய கண்களை அவர் மூடிக்கொள்ளுகிற பொழுது அது நம்ம மீது உள்ள கோபமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்மை சோதிக்கும்படியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் விட்டு பிடிப்போங்கிறதுனால இருக்கலாம், இல்லாவிட்டால் சில பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் அவரை கோபப்படுத்தும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக சில செயல்களை நாம் செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் ஆண்டவர் கண்களை மூடிக்கொள்ளுகிறார். ஆண்டவர் கண்களை மூடிக்கொண்டாலே அங்கே புயல் காற்று வந்து விடுகிறது, ஆபத்து வந்து விடுகிறது, நாச மோசங்கள் வந்து விடுகிறது என்று நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு புயல் காற்றுகள் வீசி கொண்டிருக்கின்றன. நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டிய குடும்பங்கள், நல்லா அனுபவிக்க வேண்டிய குடும்பங்கள், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கிற குடும்பங்கள் கூட சில புயல் காற்றுகள் அவருடைய வாழ்வில் வீசுகின்றபடியினாலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடிக்கு திகைத்து போகின்றார்கள். இது மாதிரி மோசம் வந்துடுமோ, அழிஞ்சு போயிடுவோமோ என்கிற அளவிற்கு அங்கே குழப்பங்கள் வந்து விடுகின்றன. ஏன் தெரியுமா? பிசாசானவன் அவன் காத்து கொண்டே இருக்கின்றான். கொக்கு எப்படி மீன் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டே இருக்கிறது, ஒற்றை காலில் நின்று கொண்டே இருக்கிறது, வந்த உடனே கொத்தி அதை எடுத்து சாப்பிடுகிறது, அதை போலவே பிசாசானவனும் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம், வியாதிகளை கொண்டு வரலாம், நஷ்டங்களை கொண்டு வரலாம், இழப்புகளை கொண்டு வரலாம், தேவையில்லாதபடிக்கு எப்பொழுது பிரச்சனைகளை கொண்டு வரலாம், ஏன் முடிந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அவமானங்களை கொண்டு வரலாம். சாசானவன் காத்து கொண்டே இருக்கிறான், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். இவன் ஏதாவது தவறு செய்ய மாட்டானா, இவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடலாமா, இவனுக்கு ஒரு வியாதியை கொண்டு வந்து விடலாமா என்று சத்துருவானவன் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டே இருக்கிறான். சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே அவன் ஏதாவது ஒரு விதத்தில் இதே போல புயல் காட்சிகளை கொண்டு வருகிறான் என்று நாம் நம்முடைய அனுபவத்தின் பாடங்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அல்லவா. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதே பிரியம் கொண்டு அவர் அதிலேயே விருப்பமாக இருந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்திட்டே இருக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். இன்னொரு பக்கம் பிசாசானவன் எப்படியாவது நம்மை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவன் எப்பொழுது பார்த்தாலும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான், காத்து கொண்டே இருக்கிறான். யோபு பக்தனை பாருங்கள், அவர் அவ்வளவு உத்தமனாக இருக்கிறார். தனக்கு மாத்திரம் அவர் வேண்டுதல் செய்யவில்லை, பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற அவ்வளவு ஒரு உத்தமமான தாசனாக இருந்தார். ஒரு சின்ன பாவம் கூட, ஒரு சின்ன அழுக்கு கூட அந்த மாபெரும் தேவனுடைய தாசனுடைய வாழ்விலே இல்லை. ஆனால் பாருங்கள், சாத்தான் சொல்கிறான், நீர் என்ன சும்மாவா விட்டுருக்க, அவனை எல்லாம் ஆசீர்வதிக்க போய் தானே அவன் தேடுறான், சும்மாவா அவன் விருதாவாகவா தேடுறான், அவனை அடிச்சுப்பாரும். எப்படியாவது யோபுவை இழத்தள்ள வேண்டும், யோபுவை அவமானப்படுத்த வேண்டும், யோபுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கணும். சாத்தானுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் ஆண்டவர்கிட்டே போய் அப்படி சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பைபிளை வாசிக்கிற பொழுது தெரிந்து கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் நீர் உறங்கக்கூடாது, என்னுடைய வாழ்வில் நீர் உம்முடைய கண்களை நீர் மூடக்கூடாது, என்னை எப்பொழுதும் நீர் கண் விழித்து பார்க்க வேண்டும் ஐயா. நான் எங்கே பிரயாணப்பட்டாலும் நான் கூட தூங்கிடுவேன், நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரை, பிஸ்னஸுக்கு நான் போகும்போது இந்த பொல்லாத உலகத்திலே மனிதர்கள் என்னை ஏமாற்றிடுவாங்க, நீங்கள் கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் என்னை பார்க்காம ஒரு நிமிஷம் உங்கள் முகத்தை திருப்பிடக்கூடாது. ஏனென்றால் இந்த நாட்களில் எப்படியெல்லாமோ மோசடிகள் நடைபெறுகின்றன, எப்படியெல்லாமோ மனிதர்கள் பிறரிடத்திலிருந்து ஏமாற்றி பணத்தை பிடுங்குறவராக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிற பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் என் பணத்தை யாரை திருடிவிடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவரை மீறி, அவருடைய காவலை மீறி உங்களிடத்திலிருந்து ஒரு பைசா கூட யாராவது எடுக்க முடியுமா? முடியவே முடியாதல்லவா. பிரியத்துக்குரியவர்களை, உங்கள் பிள்ளைகளை தூர இடத்துல இந்த நாட்களில் படிக்கும்படியாக நீங்கள் அனுப்பியிருக்கலாம். பிள்ளைகளை குறித்த பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை ரசிக்கப்படாமல் ஒரு பிள்ளையே, என் மகன் இன்னும் ரசிக்கப்படலையே, தூர இடத்துக்கு போகிறானே, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ, எப்படி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறான்னு தெரியலையே, கெட்டு போயிடுவானுங்கிற பயத்தோடு கூட செய்தியை கேட்டுட்ருக்கலாம். கத்துட்ட சொல்லுங்கள், என் பிள்ளை எங்கே இருந்தாலும் நீங்கள் தூங்கிடக்கூடாது, கண்ணை மூடிடக்கூடாது, அவன் மேலே நம்முடைய கண்கள் இருக்கணும்ப்பா, காவல் இருக்கணும்னு சொல்லி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே இல்லை என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதன் பிறகு நீங்கள் எந்த விதத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்க வேண்டிய சூழ்நிலை வராது. கர்த்தர் அவர்களை சந்திப்பார், ரட்சிப்பார். உங்களைப் போல அவர்களையும் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவார். அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும், அவருடைய படிப்பு மிக சிறப்பானதாக இருக்கும், நல்ல வேலைகளை ஆண்டவர் தருவார், நல்ல எதிர்காலத்தை தருவார், மிகவும் சந்தோஷமானபடிக்கு அவர்களை வாழ வழி செய்வார்.
பிரியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் கண்களை மூடாமல் இருந்துட்டாருன்னா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா, நம்மளை இந்த பூமியில் யாருமே அசைக்க முடியாது. ஆண்டவருடைய தேவைகள் வருகிற பொழுது, நாம் தடுமாறுகிற பொழுது, ஐயோ இந்த இதுக்கு பணம் கொடுக்கணுமே, அதுக்கு பணம் கொடுக்கணுமே, என்ன செய்ய, நான் தடுமாறுகிற பொழுது ஆண்டவர் உடனடியாக அவர் நம்மை பார்த்துட்டார்னா அவர் தேவைகளெல்லாம் அற்புதமானபடிக்கு சந்திப்பார். என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பணம் வரட்டும், அங்கே பணம் வரட்டும், அவர் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு நம்முடைய தேவைகளை சந்திப்பது அற்பமான காரியம் அல்லவா? அதனால் அவர் நம்மளை வாழ்க்கையில் நம்மளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கண்கள் நம்மை விட்டு விலகிவிடக்கூடாது. அவருடைய பாதுகாவல் நமக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இவர் நித்திரையாக இருக்கிறாரு, சீசனில் முடிச்சிருக்கிறாங்க, வேல் காற்று வீசுது, தண்ணி உள்ளே வருது. ஒரு நிமிடத்தில் அவர்களுக்கு மோசம் உண்டாகத்தக்க அளவிற்கு அங்கே அவர் ஒரு ஆபத்தான சூழ்நிலை சந்தித்தார்கள் என்று காண்கிறோம். ஒரு மனிதன் அழிய வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் அழிய வேண்டும் என்றால், ஒரு பிஸ்னஸ் அழியன்னு ரொம்ப நேரம் தேவையில்லை. சாத்தா ஒரு நிமிஷத்தில் அழித்து போடும்படிக்கு அவன் வந்து விடுகிறான். எதையுமே கெட்டுவது கடினம், ஆனால் இடித்து போடுவது சுலபம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம கெட்டுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலையை வாங்குகிறோம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் சாத்தா அதை இழந்து போகும்படியாக செய்கிறான். திருமணமும் அப்படித்தான், கெட்டுவது கடினம், ஆனால் இழந்து போவது ஒரு நிமிடம் கூட போதும், டக்குன்னு எல்லாம் முடிஞ்சு போயிடும். எனவே இங்கே சாத்தான் இடித்து போடுபவனாக இருக்கிறபடினாலே, அவன் கொலை செய்ய வருகிறவனாக இருக்கிறபடினாலே, திருடவும் கொலை செய்யவும் வருகிற கொலைனனாக அவன் இருக்கிறபடினாலே, ஒரு நிமிஷத்தில் எங்களை அழைத்து ஒரு அளவுக்கு அவன் மோசத்தை கொண்டு வந்தான் என்று நாம் காண்கின்றோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறி எல்லாற்றையும் இழந்து, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக வேதனையான சம்பவங்கள் சம்பவித்து பெரிய இழப்புகள் வந்து அழிந்து போகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு மோசம் வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற நிலைமையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கலங்காதீங்க. ஒரு நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கி அழிகிற மாதிரிக்கு சாத்தாரால் கொண்டு வர முடியும்னா, ஒரு நிமிடத்தில் உங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவராலே கூடும். மனுஷனில் நமக்கு தான் கெட்டதுக்கு ரொம்ப காலம் ஆகுதுங்க. அவர் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் கெட்டி விடுவார், ஒரே நிமிடத்தில் சரிப்படுத்தி விடுவார். ஒரே நிமிடத்தில் எல்லாம் போய்விட்டதே என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான், எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால் எல்லாம் போயிடுச்சே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் தவிச்சிட்டு இருக்கலாம். சாத்தானால் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் உடைக்க முடியும்னா, ஒரே நிமிடத்தில் எல்லாத்தையும் எடுத்து கெட்டுவதற்கு ஆண்டவராலும் கூடும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. சந்தோஷமாக இருங்க. எந்த நிலைமையில் உங்களுக்கு உதவி செய்ய இயேசு போதுமானவராக அவர் இருக்கின்றார் அல்லவா? பெண்மையை நீங்கள் கலங்குறீங்க பாருங்கள். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அங்கே பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க வந்து முதல்ல they would have tried their level best. அவங்க அந்த ஜலத்திலிருந்து தங்களை தப்புவித்துக் கொள்வதற்காக, புயல் காற்றிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக அவங்க மாம்சத்தில் போராடி இருப்பாங்க, துடுப்பு போட்டிருப்பாங்க, என்னெல்லாமோ பிரயத்தனம் எடுத்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அதுதான் இங்கே நான் காண்கின்ற காரியம். சில நேரங்களில் நாம் நம்மை தப்புவித்துக் கொள்வதற்காக என்னெல்லாமோ செய்து பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது. அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அவங்க கூட்டாக வந்துடுவாங்க, இவங்க கூட்டாக வந்துடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி மாம்சத்தில் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, யாரும் வந்துடுவாங்களா? நமக்கு கடவுள் துணை செய்யலைன்னா யார் நம்ம பக்கம் வந்து நிற்பாங்களா? நம்மளை காப்பாற்ற முடியாதுங்க. ஆண்டவர் தான் நம்முடைய பாதுகாவல். நம்முடைய முயற்சிகளெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளவர்களாக தான் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆபத்து வந்தால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அப்பொழுது அந்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை நான் பேப்பரில் வாசித்தேன். அப்போது அந்த கொலை செய்யப்பட்ட தலைவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபர், அவர் நல்ல சண்டை போடக்கூடிய குத்து சண்டை வீரர், எத்தனை பேர்னாலும் சமாளிப்பேன்கிற அவருக்கு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. துப்பாக்கி வைத்திருந்தார், நிறைய 50 பேர் கூட இருந்தாங்க.
ஆனால் நாங்கள் அதையெல்லாம் மீறி அவரை நாங்கள் இப்படியாக தீர்த்து கட்டினோம் என்று அவர் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்திருந்தார். இதை குறித்து நான் வாசித்த பொழுதுதான் யோசித்து பார்த்து, மனிதர்களுக்கு எவ்வளவோ பலன் இருந்தாலும் கூட தேவனுடைய துணை இல்லாவிட்டால் நாம் நிர்மூலமாகி விடுவோம் என்பது அந்த சம்பவத்தின் மூலமாக நான் கண்டுபிடித்தேன். நம்ம நம்முடைய பலத்தை ஒரு காலம் நம்ப வேண்டாம். அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. எல்லாம் இருக்குது, எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும்ப்பா. அன்றைக்கு என்னென்ன நம்பலை, நான் இந்த மனுஷன்களை நம்பலை, நான் உண்மை தான் நம்புகிறேன், நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம தினந்தோறும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானத்தின் வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எடுத்த பிரயாசம் எதுவுமே வாய்க்கல, இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, மூழ்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. உடனடியாக அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாங்க. ஐயரே ஐயரே, நாங்கள் மடிகிறோம், நாங்கள் மூழ்கி போகிறோம். அது வரைக்கும் ஆண்டவர் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலாம், அவங்களே எல்லாம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்கள நம்மளே பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. முடியல. ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கார், அவர் எழுப்பி விடியா. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்களெல்லாம் மடிய போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா, எழுந்துரும். டோன்ட் யூ கேர் ஃபார் அஸ், நாங்களாம் சாக போகிறோமே, நீ ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கிறீரு, எழும்பும். 3 காரியங்களை இங்கே பார்க்குறோம். ஒன்று, அவங்க செய்து நல்ல காரியம், தூங்கிட்டு இருந்த ஆண்டவரை எழுப்பி விடுறாங்க. நீங்கள் இதை தலையிடுங்க, எங்களை காப்பாற்றுங்க. ஆண்டவர் அதற்கு தான் இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவரை கண்டிப்பாக நாம் கூப்பிட வேண்டும். கூப்பிடும் பொழுது ஆண்டவருக்கு காது கேட்கும். நீங்கள் என்ன நிலைமையிலிருந்து இயேசுவே என்று கூப்பிட்டாலும் பரலோகத்தில் அந்த சத்தம் கேட்கும். நிறைய பேர் இந்த ஜெபத்தின் வல்லமையை அறிவதில்லை. நிறைய பேர் ஆண்டவரை கூப்பிட்டால் அவருக்கு கேட்கும் என்பதை அறிவதில்லை. கேட்குற ஆண்டவர் உடனடியாக உதவி செய்வார் என்று அநேகருக்கு புரிவதில்லை. அதனால தான் அவங்க அப்படி மூழ்கி போகிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரை கூப்பிட வேண்டும். இவர்கள் ஐயரே ஐயரே என்று சொல்லி அழைக்கிறார்கள். எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, ஐயரே ஐயரே என்று நம்முடைய ஆண்டவரை கூப்பிடுங்கள். என் தலைவரே, ராஜாவே, தயாளனே, எச்சமானனே, என் தகப்பனே என்று ஆண்டவரை இடைவிடாது கூப்பிடுங்கள். கூப்பிட்ட உடனே அவர் காதில் கண்டிப்பாக கேட்கும். ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை இந்த பூமியில எதற்குமே கிடையாது. அநேகர் அதை அறிவதில்லை. ஒரு காலம் உங்கள் ஜெபம் வீணா போகாது. ஆண்டவரை கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சத்தம் ஆண்டவருக்கு கேட்காம இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆண்டவரை கூப்பிட கூப்பிட பிசாசிற்கு தீ வச்சது மாதிரி இருக்கும், அங்கே இருக்கவே முடியாது. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, ஒரு வீட்டில் போய் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் நிறைய பிசாசுடைய கிரிகள் இருக்கலாம், நிறைய அசுத்தாவிகள் இருக்கலாம். நீங்கள் அங்கே குடியிருக்க போய் ஜோம்னிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பிசாசால் இருக்க முடியாது. உடனே அவைகள்லாம் புறப்பட்டு போயிடும். இருக்க முடியாது. அவன் ஜோம்னிக்கிட்டே இருப்பான், அவன் சத்தம் போட்டுகிட்டே இருப்பான், இயேசுவை இயேசுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். இருக்க முடியாதுன்னு ஓடிடும். நிறைய பிசாசு பிடிச்சவங்கள பார்க்குறோம், ஆட்டம் போடுறாங்க, சாத்தா அவங்கள பயங்கரமாக அலக்கழிக்கிறான். நீங்கள் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டே இருங்க. உங்களுக்குள்ளே பிசாசால் இருக்கவே முடியாது. முடியல, என்னால் இவனுக்குள்ளே இருக்க முடியல, ஓட்டம் போடுறோம். காரணம், இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் அவரை எழுப்புகிற பொழுது, அவரை கூப்பிடுகிற பொழுது அங்கே பிசாசுக்கு இருக்க முடியல, வியாதிக்கு இருக்க முடியல, யாருக்கும் இருக்க முடியல. ஐயோ, இவனை ஒன்றும் செய்ய முடியாது, என் பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது, இவன் பிஸ்னஸை ஒன்றும் பண்ண முடியாது, இவன் ஊழியத்தை ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் ஓட்டம் பிடிக்கின்றவனாக இருக்கிறான் அல்லவா? இதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஐயரை ஐயரை எழுப்புறாங்க. அது வரைக்கும் மாம்சம், இப்போ அதெல்லாம் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, தூக்கி தூர போடுறாங்க. அப்பா எழும்புங்கப்பா, இன்னைக்கு நீங்களும் கூட ஏன் ஆண்டவரை அழைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் ரெடியாக இருக்கிறவங்க கூட தான் இருக்கிறாருங்க. அவர் எழுப்புங்க, இயேசுவை எழுப்புங்கன்னு சொல்ல, இயேசுவை எழும்புங்கன்னு சொல்லுங்க. எனக்கு உதவி தேவைப்படுகிறது, அவசரமாக தேவைப்படுது, எழும்புங்க. இவங்க சொல்கிறாங்க, உமக்கு அக்கறை இல்லையா? எனக்கு அதை வாசித்த பொழுது சற்று வருத்தமாக இருந்தது. நாங்கள் மூழ்கிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். இன்னொரு எடிஷனில் நம்ம வாசிக்கிறோம், உமக்கு அக்கறை இல்லையா? அப்படி அக்கறை இல்லாத ஆண்டவரையா நம்ம கும்பிடுகிறோம்? சொல்லுங்கள். இல்லை, ஆண்டவரை விட யாருங்க நம்மள அக்கறையாக இருக்க முடியும்? ஒருத்தரும் அப்படி அக்கறையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சீசர்கள் ஒரு சில நேரத்தில் தேவையில்லாமல் பேசினாங்க. அதில் அவங்க இப்படி ஒரு வார்த்தையை பேசினாங்க. முற்பிதாக்கள் அந்த காலத்தில் மோசே ஆரோன்ட்ட பேசினாங்க. அந்த வழித்தோன்றல் அவங்க வந்ததுனால அவங்க அப்படி ஒரு வார்த்தையை பேச, நம்ம ஒரு காலம் அப்படி கேட்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி பவ்யமாக பொறுமையாக
ரொம்ப நிதானமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை நம்ம பேசிடக்கூடாது. அப்படி என்றால் ஆண்டுடைய உள்ள நம்மை குறித்து குளிரும், மென்மேலும் ஆசீர்வாதங்களை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் போய் ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரை நாங்கள் மூழ்க போகிறோம், எங்களை ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர்கள் கூப்பிட்டார்கள். மாம்சம் அழிந்து போன உடனே அவங்க ஆண்டவரை கூப்பிட்டாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அந்த இடம் இருக்கிறது. யார் ஆண்டவரை கூப்பிட்டாலும் அந்த இடம் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவங்க லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்பொழுது நான் போய், சின்ன பையன், அப்போ நான் லாஸ்ட் லைனில் உட்கார்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சொன்னால், ஒரு ஆசிரியராக நான் இருந்தேன், நான் கடவுளை தேடாதவனாக இருந்தேன், மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டு இருந்தேன். எனக்கு திடீரென்று வியாதி வந்து எனக்கு மரண தருவாய் வந்து விட்டது, மறித்து விடுவேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது மனைவி ஹாஸ்பிட்டல் என் பக்கத்தில் உட்கார்ந்து 91ஆம் சங்கீதத்தை அவள் வாசித்தாள், எனக்காக ஜெபித்தாள். 91ஆம் சங்கீதத்தை கேட்ட பொழுது நான் தொடப்பட்டேன், நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், உடனடியாக வியாதி என்னை விட்டு நீங்கிற்று, நான் சுகம் பெற்றேன், நான் வேலைக்கு மறுபடியும் செல்ல ஆரம்பித்தேன், எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்காக இன்றைக்கு நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். என் மனைவி அந்த 91ஆம் சங்கீதத்தை வாசித்த பொழுது அது எனக்கு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, நான் நடக்க முடியாத நொண்டியாக இருந்தேன், அந்த ஊழியக்காரங்க வந்தாங்க, ஜோம் பண்ணாங்க, அது எனக்கு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. நான் உடனே அந்த இடத்துல, அந்த ரூமுக்குள்ளே ஒரு மகிமை இறங்கிட்டு நடக்க முடியாத நான் நடந்தேன். எவ்வளோ ஊழியக்காரங்க, எவ்வளோ தேவனுடைய பிள்ளைங்க சாட்சியில் சொல்லும்போது எனக்காக யாரோ வந்து ஜெபிச்சாங்க. யாராவது ஒரு நமக்காக ஜெபிக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம், நமக்காக நாமே ஜெபிக்கலாம். எது இடமா இருந்தாலும் கர்த்தரை கூப்பிடுவது, ஆண்டவரை இன்வால்வ் பண்ண வைக்கிறது, அதுதான் டேர்னிங் பாயிண்ட். மறந்து விடவே கூடாது. பிரியத்துக்குரியதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு உங்களுக்கு வேணும். லைஃப்பில் ஒரு திருப்பு முனை வேணும். தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க, வியாதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, லூசர்ஸ் சைட்லேயே இருந்துகிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் இழந்து போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவை. அது ஆண்டவரை கூப்பிடுகிற இடம், ஜெபிக்க ஆரம்பிக்கிற ஒரு இடம். யாராவது வீட்டுக்கு வந்து உங்களை ஜோம் பண்ணுறேன்னா அவங்கள அற்பமாக நினைக்காதீங்க. ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு ஜோம் பண்ணுறாருன்னா அவர் அற்பமாக நினைக்காதீங்க. ஐயா, அது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும். கடையில் போய் ஜோம்னு வந்திருக்கிறாங்க ஒரு பாஸ்டர்னா அவரை கனம் பண்ணுங்க. ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும். அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் வீணடித்து விடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க, முட்டக்கால் போடு ஐயா, உங்களுக்கு ஜோம் பண்ணுவாங்க. பிள்ளைகளை எல்லாம் ஆரம்பத்திலேயே நாம் அந்த டேர்னிங் பாயிண்டில் கொண்டு வந்துடணும். ஒரு சின்ன ஜெபம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இங்கே இவர்கள் இப்படி சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். அவர் ஜலத்தின் கொந்தளிப்பை அதட்டினார், காற்றை அப்பொழுது அவைகள் எல்லாம் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. உடனே அவர் எந்திரிச்சு எல்லாத்தையும் அதட்டுறார், காற்றையும் கடலையும் ஜலத்தின் கொந்தளிப்பை அதட்டுறார். எல்லாம் அப்படி சைலண்ட் ஆயிடுது. போட் அப்படி நல்ல ஸ்மூத்தாக போச்சுன்னு நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, ஆண்டவர் எந்திரிச்சாரு, பார்க்குறாரு, பிரச்சனையை பார்க்குறது தான் பிரச்சனையை அதட்டுறாரு. ஏய் சத்தம் பண்ணாத, அமைதியார் அப்படிங்கிறார். காற்றையும் கொந்தளிப்பையும் ஜலத்தின் பிரளத்தையும் காணவே இல்லை, எல்லாம் அப்படி சைலண்டாக. ஐ அமைதியலாரு, ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, எல்லாம் மாறிவிடும். நம்முடைய ஆண்டவர் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கட்டும், அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும், அதட்டினார்னா போதும், ஏய் அமைதியார், அவ்வளோதான். உடனடியாக ஒரு பெரிய சந்தோஷம், உடனடியாக அந்த வேதனை எல்லாம் அப்படியே மாறி விடுகிறது, வழியெல்லாம் அப்படியே மாறி விடுகிறது, கடன் பாரங்கள் வந்த அவமானங்கள் எல்லாம் மாறி விடுகிறது, இல்லை இல்லை என்கிற பேச்சை மாறுகிறது, நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. கடன் வாங்கி வாங்கி வாழ்ந்து நாம் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய கரங்களை அப்படியே ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கிறார். புதிய புதிய நன்மைகளை ஆண்டவர் கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். செழிப்பான இடங்களில் கொண்டு போய் நம்மை விடுகிறார். வறட்சியாக இருந்த காலங்கள் மாறி, முட்கள் மத்தியிலே நாம் படுத்திருந்த காலங்கள் மாறி, தேள்கள் மத்தியிலே நான் நடந்து போன காலங்கள், பாம்பு பக்கத்தில் நாம் வாழ்ந்திருந்த காலங்கள் மாறி, செழிப்பான இடங்களுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஆண்டவர் அதட்டிட்டாருன்னா எல்லாம் மறைஞ்சு போயிடுது, எல்லா பிசாசும் ஓடி போயிடுது, வியாதி ஓடி போயிடுது, முதுமை ஓடி போயிடுது, அந்த தாழ்வு மனப்பான்மைகள் ஓடி போயிடுது, துக்கம் நம்மை விட்டு ஓடி போயிடுது, நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை விட்டு ஓடி போயிடுது, மரண பயங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறது. ஆண்டவர் மிகப்பெரிய நன்மைகளை அவர் கொண்டு வருபவராக இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை அந்த நாளில் தப்பு வைத்தார். அந்த அந்த அலைகளுக்கு பிறகு அவங்களை டிஸ்டர்பே பண்ண முடியல, கிட்டே வர முடியல. காரணம், ஆண்டவர் அதில் தலையிட்டார், குறுக்கிட்டார் என்று நாம் காண்கிறோம்.
ரீத்துக்குரியல் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்றால் எல்லாம் மாறிடுங்க. எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிரச்சனைகளே பார்த்து வியாதிகளே பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம். இல்லை, இதையெல்லாம் அதட்டி சரிப்படுத்த ஒரே ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை படைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை நான் காண்கிறோம். பாருங்கள் 25 லூக்கா 8:25 அவர்கள் நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார்கள். அவர்கள் பயந்து ஆச்சரியம் விட்டு இவர் யாரோ காற்றும் ஜலமும் கட்டளையிடுகிறதே, காற்றும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவர் கீழ்ப்படுகிறதே. பார்த்தீங்களா, இந்த இடத்துல வாசிக்கிறோம் உங்கள் விசுவாசம் எங்கே. கடைசியில் ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, வேர் இஸ் யுவர் ஃபெய்த். நானும் இந்த போட்டில் உங்கள் கூட தானே இருக்கிறேன். உங்களுக்கு ஆபத்து வந்து அது எனக்கும் ஆபத்து தானே. ஏன் உங்கள் விசுவாசம்லாம் எங்கே போச்சு? எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கேட்குறீங்க எங்கே போச்சு, ஏன் பயந்தீங்க? நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே நாம் விசுவாசம் இல்லைன்னு இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் போதுமான அளவு விசுவாசம் இல்லை. அதனால தான் நிறைய நேரங்கள் நம்ம பயப்படுறோம், தடுமாறுறோம். ஆண்டவர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறார், வேர் இஸ் யுவர் ஃபெய்த். எங்கே உங்கள் விசுவாசம் எங்கே? நாம் விசுவாசத்தோடு இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதையே இந்த இடத்துல நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், வைத்து முன்னேறி செல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்ப கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். காற்றும் கடலும் ஜலப்பிரளயமும் வியாதிகளும் கடன் பாரங்களும் இன்னும் எல்லா நெருக்கங்களும் வறுமையும் தரித்திரமும் தனிமையும் ஆண்டவர் நாமத்தில் இல்லாமல் போகட்டும், அழிந்து போகட்டும். இசப்பா நம்முடைய பிள்ளைகளை தொடுங்க. மருத்துவமனையில் படுத்திருக்கிற பிள்ளைங்க, ஐசியூவில் படுத்திருக்கிற பிள்ளைங்க, விபத்தை சந்தித்து முதுகெலும்பு அடிபட்டு பல வருடமை படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்து சந்திப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் எழுப்புவீராக என்று கிஞ்சி மன்றாடுகிறோம். இசப்பா வியாதிக்கு அருமருந்தே, கீழையாத்தின் பிசினி தைலமே, சிலுவையில் எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தவரே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காய் சிந்தி எங்களை மீட்டெடுத்து கொண்டவரே உமக்கு நன்றி. இந்நாளில் யார் என்ன பொறுத்துணையோடு ஜெபித்தான் அதை கேட்டு அவர்கள் சுகந்தார். நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். காக்காய் வலிப்பு வருபவர்களுக்கு இனி வராதபடி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கட்டும். ஆண்டவர் கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும். இரவு நித்திரை வராத பிள்ளைகள் நல்ல நித்திரைகளை தாரும். சாப்பிட முடியாதவர்களுக்கு நல்ல சாப்பாடு, பசி உண்டாகட்டும், செரிமானம் உண்டாகட்டும். வாதம், பக்கவாதம், முடக்குவாதம், எத்தனை பேர் பாடுபடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் விடுதலை தாரும். ஆண்டவரே, தகப்பனே சோத்திரம் ஐயா, உடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். பண நெருக்கடியினால் இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்வோம் என்று தெரியாமல் தவித்து நிற்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பண நெருக்கடிகள், தருத்திரங்கள் மாறட்டும், பிசாசு ஓடி போகட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்து அவர்களை அளவில்லாமல் இது ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும். கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் தாரும். ஆண்டவர் அதை போலவே கர்த்தாவே சோத்திரம் ஐயா, இன்னுமாக ஒரு நன்மை கிடைத்து விடாதா, இந்த வீடு வித்துடாதா, இந்த லேண்டு வித்துடாதா, பணம் கிடைக்காதா, அப்போ தான் நல்ல காரியங்களை செய்ய முடியும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ வீசா கிடைத்திடாதா, உயர்வு கிடைச்சிடாதா, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி சம்பளம் வந்துடாதா, ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. இறைவா, வாலிப பிள்ளைகள் தறிகட்டு அலைவதை பார்க்கிறோம். பெற்றோர்களை எதிர்த்து பேசுவதை பார்க்கிறோம். கெட்ட நண்பர்களோடு வாழ்வதை பார்க்கிறோம். போதை பழக்கங்களுக்கு, மொபைல் ஃபோன்களுக்கு, பைக்குக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். ரட்சிங்கப்பா, மோசம் போய்விடாதபடி, சாத்தான் கொண்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரே சோத்திரங்க, இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்வீங்க, அதற்காக நன்றி. இறைவா, இப்பொழுதும் கூட ஆண்டவரை வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். 2 கரங்களால் ஏந்தி கொள்ளுங்க. அவங்க கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதமே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களும் சமாதானமாய் வாழும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களுக்காய், மொழி பேசுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, ஆலயங்களுக்காய், திருச்சபைகளுக்காய், ஊழியம் செய்பவர்களுக்காய், பாஸ்டர்ஸ்க்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இறைவா,
இந்த நாள் கூட அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர்கள் தங்குவதற்கு அநேக முதியவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க ஆண்டவரே. அங்கே வேலை செய்வதற்கும் ஆட்களை அழைத்து கொண்டு வாருங்க. காம்பவுண்ட் வால் அமைக்க, தலா அமைக்க, பேவர் பிளாக் ரோடு போட உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.